Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம். தமிழக காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். தமிழக காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது பற்றிய முழு விவரங்கள் என்ன, விரிவா விவரிங்க. தமிழக காவல்துறையில முக்கிய பொறுப்புகள்ல பதவி வகித்த ஐஜிக்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. 3 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை வடக்கு கூடுதல் ஆணையராக இருந்த நரேந்திர நாயர் காவல்துறை விரிவாக்கம் ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர் சென்னை காவல்துறையில பல நாட்களாக இவர் இந்த பொறுப்புல பதவி வகித்து வந்த நிலையில தற்போது இவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல காவல்துறை விரிவாக்கம் ஐஜியாக இருந்த லட்சுமி IPS சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பர்வேஷ்குமார் சென்னை காவல்துறையின் வடக்கு கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மொத்தம் 3 IPS அதிகாரிகள் முக்கிய பதவிகள்ல பொறுப்பு வகித்த நிலையில தற்போது அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.